நண்பர்களுக்கு வணக்கம். தங்கராஜா பேசுகிறேன், 2ஆம் கரையிலேருந்து. பாருங்கள் நண்பர்களே, இன்றைய ஒரு சிறு அறுவடை. நம்ம வீட்டில் பாருங்கள், பச்சை மிளகாய் எவ்வளோ அழகாக வந்திருக்கு பாருங்கள், சூப்பராக இருக்குது. அது மட்டும் இல்லைங்க, புடலங்காய் பாருங்கள், புடலங்காய் அவ்வளோ அருமையாக 2 காய் வந்து, இது வந்து ஆக்சுவலாக குட்டை புடலை, குட்டையிலே வந்து வரி புடலை. ஒன்று மட்டும் சரியாக வரல, இருந்தாலும் கட் பண்ணிட்டேன். இது பாருங்கள், வேங்கேரி வந்து பெரிய காயாக வரணும், ஆனால் அது கொஞ்சம் ஏதோ சத்து குறைபாடால் அப்படியே இருந்துகிட்டே இருந்ததுனால கட் பண்ணிட்டேன். பாருங்கள், இது வெள்ளை கத்திரியும் அதே தான், கொஞ்சம் காய்ச்சி ஓஞ்சிட்ருக்கிறதுனால அது அப்படியே இருக்குது. சரின்னு பறிச்சிருக்கேன். பாருங்கள், ஒரு 3 பாகல். அது மட்டும் இல்லைங்க, பீர்க்கன் வந்து செடி வீணாகிடுச்சு, அதனால் இது வந்து கடைசி காயிட்டு இதை அப்படியே பறிச்சிட்டேன். பாருங்கள், கீரைகளை பாருங்கள், கீரைகள் வந்து மணத்தக்காளி இருக்குது, அதே மாதிரி இதில் தண்டு கீரை இருக்குது, பசலைக்கீரை இருக்குது, சிலோன் பசலை இருக்குது, எல்லாமே இருக்குங்க. இதில் எல்லாம் கலந்து இருக்குது. இந்த பாருங்கள், சிலோன் பசலை எல்லாமே கலந்து இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 5 ரகம் இருக்குங்க. இதில் ரொம்ப அருமையான கீரை. நம்ம இயற்கை முறையில் எந்த ஒரு உரமோ மருந்தோ இல்லாமல் நம்மளே நார்மலாக சூப்பராக விளைவிச்சு எடுத்திருக்கோம். நண்பர்களே, இந்த மாதிரி ஒவ்வொரு முறையும் நம்ம பண்ணும்போது இதை பார்க்குற நம்ம குழந்தைங்களுக்கும் கண்டிப்பாக செய்யணும்னு தோணும். கண்டிப்பாக முயற்சி பண்ணுங்கள் நண்பர்களே. தற்சார்பு முறையில் நாமளே இந்த மாதிரி விளைவிச்சு எடுக்கிறதுல இது ஒரு சந்தோஷம். இந்த சந்தோஷத்தை நம்ம பிள்ளைங்களுக்கு நம்ம ஒவ்வொரு நாளும் சொல்லிகிட்டே இருக்கும்போது அவங்களுக்கும் அது ஒரு மைண்ட் செட் இருக்கும். ரெண்டாவது, நம்ம செஞ்சால் தான் அவங்க செய்வாங்க. நீங்கள் செய்யுங்கன்னு நம்ம சொன்னால் அவங்க யாரும் செய்ய மாட்டாங்க. அதனால தான் நம்ம இதை சொல்கிறோம். கண்டிப்பாக இதை மாதிரியான முயற்சிகளை ஒவ்வொரு நாளும் முன்னெடுங்க. இந்த மாதிரியான இயற்கை சார்ந்த பதிவுகளை நம்ம எப்போவுமே போட்டுட்ருக்கோம். இந்த மாதிரியான வீடியோக்களை பார்க்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை தட்டி விடுங்க. தேங்க்யூ, பாய்.